ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th பாலிட்டியில் தமிழக அரசியல் சிந்தனைகள் அந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 11th 12th பாலிட்டியில் இருக்க முக்கியமான லெசன் எதெல்லாம் குரூப் 2 சிலபஸ் பேஸ்டாக இருக்கோ அதில் இருக்க முக்கியமான லெசன் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜிகஸ்டில் செல்ஃப் பேஸ்டான நிறையா கோர்சஸ்லாம் இருக்குது. டிஜிட்டல் லெவலை பற்றி நீங்கள் பேசிக்லேருந்து ஹை லெவல் வரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எஜிகேஷனில் ஜாயின் பண்ணுறோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கு அந்த வீடியோவில் வந்து பின்னாடி வந்து ஒன் வேர்ட் அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால நான் இந்த வீடியோவில் வந்து பின்னாடி இந்த லெசனுக்குரிய ஒன் வேர்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலிங்க அரசன் காரவேலன் 1165 காலத்தில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் தான் 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைப்பு என்பதை அளித்தார். அப்போ 132 வருடமாக இருந்த கூட்டமைப்பை அளித்தவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். கலிங்க அரசன் காரவேலன். அந்த பாயிண்ட்டுக்கான தான் இந்த இதை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சோழர்களின் தலைநகரம் உறையூர், பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை, சேலர்கள் வந்து கொங்கு நாடு அதாவது கேரளா அப்படின்னு சொல்லுவாங்களாம், பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரம். ஓகேவா, சங்க இலக்கியத்தில் வந்து இந்த வரிகள் பற்றி எந்த நூல் குறிப்பிட்டுள்ளது அப்படின்னா பட்டினப்பாலை, அதாவது சுங்கவரி, வருமான வரி, பொருள் மீதான வரி அதில் பற்றி சொன்ன எந்த நூல் அப்படின்னு சொன்னால் பட்டினப்பாலை. ஓகேவா, அந்த பாயிண்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஔவையார். ஔவையார் என்றால் என்னன்னு கேட்பாங்க, மதிப்புக்குரிய பெண். ஔவையார் என்றால் மதிப்புக்குரிய பெண், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஒரு முறை காஞ்சியை ஆண்ட தொண்டைமான் அதியமான் ஆண்ட தகடூரை தாக்கி போர் புரியும் எண்ணத்துடன் இருந்தான். அதெல்லாம் தெரியாது. தொண்டைமான் ஆண்டது வந்து காஞ்சி, அதியமான் ஆண்டது வந்து தகடூர். அந்த ரெண்டு பாயிண்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பொருட்பாலை வந்து திருவள்ளுவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கீழே பாருங்கள், அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். 25வது அதிகாரத்தில் அரசர், வேந்தர், நிலம், ஆண்டவர், மன்னவர் முதலியன பெயர்களால் 46 முறை அவர் ஆட்சி தலைவரை சுட்டி கூட்டியிருப்பது நோக்கத்தக்கது ஆகும். அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிட்டுங்க. 25 அதிகாரம் எத்தனை முறைன்னு கேட்டால் 46 முறை. அடுத்து வந்து சைடில் பாருங்கள், அரசனை பற்றி அரசியல் அமைப்பையும் பற்றியும் திருவள்ளுவர் பொருட்பாலில் கூறியுள்ள கருத்துக்கள் இன்றும் பொன்போல் போட்டத்தக்கது ஆகும். அப்போ அறம், பொருள், இன்பம் இதில் வந்து அரசனை பற்றி எது சொல்லி கேட்பாங்க, பொருட்பாலில் தான் சொல்லியிருக்காரு. அந்த பாயிண்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாரதியார். பாரதியாரை பற்றினா மகாகவி என்றால் மிகப்பெரிய கவிஞர் என்று பொருள். அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாரதியார் வந்து பாஞ்சாலி சபத்தை ஏற்றிருப்பார்ல, அதில் வந்து இந்தியாவை வந்து திரௌபதியாகவும் ஆங்கிலேயர்களை கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் உருவப்படுத்தி தான் பாஞ்சாலி சபதம் என்ற காப்பியத்தை வந்து நம்ம பாரதியார் வந்து படைச்சிருப்பாரு. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சைடில் பாருங்கள், சுதேசமித்திரன் பத்திரிகை வந்து 1904 போன மாதம் நடந்த குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது 12ஆம் தேதி நடந்த குரூப் 4ல் 1904. 1906 வந்து இந்தியா என்ற புதிய நாளிதழ் தொடங்கப்பட்டது. அந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சுயராஜ்ய தினம் வந்து 1908 கொண்டாடினாங்க சென்னையில், அதை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாரதியாரோட குழந்தை பருவ பெயர் என்னன்னு கேட்பாங்க, சுப்பையா. அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நான் மோஸ்ட்லி நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம் அந்த பேரை. அவரோட குழந்தை பருவ பெயர் வந்து சுப்பையா. ஓகேவா, அடுத்து வந்து இந்த இந்தியா என்ற ஒரு இதழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு வந்து இது இந்தியான்றது வார இதழ் தெரியும், ஆனால் என்ன கிழமைன்னா சனிக்கிழமை இந்த பிக்சருக்குள்ளே இருக்கும். அதை வந்து சில பேர் கவனிச்சிருக்க மாட்டேங்க, அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த கொஸ்டின்,
1905 பனாரஸ் மற்றும் 1907 சூரத் மாநாடு. அப்போ சூரத் மாநாடுனா எந்த வருஷம்னா 1907. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையும் சிறப்புறும். பாரதியார். ஓகேவா? நான் சொல்ல சொல்ல ஒரு பென்சில் எடுத்து படிக்காதவங்க நீங்கள் இப்போ தான் டிஎன்பிசியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க கூட நீங்கள் நோட் பண்ணாலுமே இந்த பாயிண்ட்டை தவிர வேறு எந்த பாயிண்ட்டும் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து விவேகானந்தரின் சீடனா சகோதரி நிவேதிதா பாரதியார் சந்திப்பு பெண்களுக்கான உரிமை பற்றி அந்த பெண்களுக்கான ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதுதான் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாரதியார் வந்து இறந்தப்ப அவரோட இறுதிச் சடங்குல வெறும் 14 நபர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டாங்களாம். அதைத்தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் குறித்து வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்டு. தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1926 மே தினம் உழைப்பாளர் தினம் சிங்காரவேலன் 1923 மே மாதம் கொண்டு வந்தாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதோட ஃபஸ்ட்டு 1925 கான்பூர் நகரில் இந்தியாவின் முதல் பொது உடைமைவாத மாநாடு நடந்தபோது அங்கு தலைமையேற்று நடத்தி தந்தார். யாருன்னா சிங்காரவேலன். அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து சிங்காரவேலன் தென்னிந்தியாவின் முதல் பொதுமை உடைமைவாதி என்ற நேசத்துடன் நினைவு கூறப்படுகிறது. அந்த பாயிண்ட் முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெரியார் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா 1879 ஈரோடு. அந்த பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள். நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் பெரியார் தான் நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது மாதிரி நான் ஒன் வேர்டு வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் குறித்து வச்சுக்கோங்க. இதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இப்போலாம் ஒன் வேர்ட்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த முக்கியமான பாலிட்டி லெசன் போடுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.